ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும் இந்த சாயப்பா அவ்வளவு சுலபமாக யாரையும் ஆசீர்வதிப்பது கிடையாது. அப்படிப்பட்ட நான் இன்னைக்கு உன்னை தேடி வந்து ஆசீர்வதிக்கிறேன். என் கைகளை தொட சொன்னேனா, உன் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய நல்ல விஷயம் நடக்க போகுதுன்றதை யோசிச்சு பாரு. இதே போல நம்பிக்கையோட தொடர்ந்து நான் சொல்றத முழுவதுமாக கேட்டினா, என் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெற்ற பராக்கிரமசாலியாக, பாக்கியசாலியாக உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக உன்னால் வாழ முடியும் என் செல்லமே. வாழ்க்கையில் நேர்மையாக இருக்கணும்னு முயற்சி செஞ்சு போராடிக்கிட்டு இருக்க உனக்கு கண்டிப்பாக இந்த சாயப்பா வெற்றி கிடைக்க செய்வேன். பேரும் புகழும் பதவியும் தானாக உன்னை தேடி வரும்படி உன் நல்ல குணத்துக்கு ஏற்ற நல்ல வாழ்க்கையை நான் கொடுக்க தான் வந்திருக்கேன். எல்லா தீமைகளையும் விட்டு விலகி நன்மை செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக மாறிவிட்ட உனக்காகவே உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நடத்தி தர்றேன். எல்லார்கிட்டையும் போய் உன்னுடைய அன்பை நிரூபிக்கணுன்ற எந்த அவசியமும் இல்லை. யார் உன்னை பற்றி என்ன நினச்சாலும் கவலைப்படாம நீயாக நேர்மையாக பொறுமையாக உன் வாழ்க்கைக்கான விஷயங்களை செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. அன்பானவர்களுக்காக இறங்கி போகிறது தப்பே இல்லை. உன் அன்பு புரியாதவர்களிடம் நீ விலகி போவதும் தப்பே இல்லை என் செல்லமே. நீ என்ன வழியில் போகணும், எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணுன்றத நான் உனக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். நீயும் என் ஆலோசனையை கேட்டு அதன்படி நடக்கும்போது கண்டிப்பாக இந்த உலக வாழ்க்கையில் உனக்கென ஒரு தனி இடத்தை நிரந்தரமாக பெற முடியும். அடுத்தவன் என்ன நினப்பான்னு வாழ ஆரம்பிச்சினா அப்போவே உன் நிம்மதி உன்னை விட்டு போயிடும். யார் என்ன நினச்சாலும் எனக்கு கவலை இல்லை. என் வாழ்க்கையை என் மனசாட்சிக்கு உண்மையாக நான் வாழப்போறேன்ற எண்ணத்தோடு நீ வாழ தயாராகு. எப்போதும் யார்கிட்ட பேசினாலும் அளந்து அளவா அதிகமாக பேசாமல் யோசித்து பேச பழகு. ஏன்னா அதிகம் பேசாதவர்களை தான் இந்த உலகத்து மனிதர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அளந்து பேசுகிறவங்களுக்கு அதிகம் மரியாதை கொடுப்பாங்க. அதிகமாக காரியத்தை கரெக்டாக சரியாக செயல்படுபவர்களை இந்த உலகமே கை தூக்கி தொழுகும் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் உனக்கு அவசரத்துக்கு கை கொடுத்து உன்னை தூக்கி விட்டவங்கள நீ வாழ்க்கை பூராவும் மறக்கக்கூடாது. அதே போல் உன்னை அலட்சியமாக நினச்சி தூக்கி போட்டவங்கள நீ கனவுல கூட நினச்சி பார்க்கக்கூடாது. ஏன்னா உனக்கு எது சரியானதோ அதை மட்டும் நீ சிந்திச்சா போதும். சரியற்ற விஷயங்களையும் தேவையற்ற விஷயங்களையும் நீ கனவுல கூட நினச்சி பார்க்க வேணாம். உனக்கு வேணுங்கிறது எதுவும் உன்னை விட்டு போகாது என் செல்லமே. அப்படி ஒரு விஷயம் உன்னை விட்டு போச்சுன்னா அது உனக்கானது இல்லைங்கிறத புரிஞ்சுக்கோ. இந்த உலகத்தில் எல்லாருக்கும் பிடிச்சது போல எல்லாராலும் வாழ முடியாது. அதே சமயத்தில் யாருக்கும் பிடிக்கலங்கிறதுக்காக நீ சாகவும் முடியாதல்லவா. எது எப்படி இருந்தாலும் யார் எப்படி இருந்தாலும் உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ தயாராகு. நீ உன்னுடைய அறிவை பயன்படுத்தி வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ முயற்சி செய். அதே அறிவால் மற்றவங்களுக்கும் நீ உதவி செஞ்சு நல்லது செய்யும்போது அது உனக்கான நற்பண்புகளாக நன்மையை தரும் விஷயமாக மாறிடும் என் செல்லமே. எப்போதும் ஒருத்தரை மன்னிக்கிற அளவுக்கு நல்ல பிள்ளையாக இரு. ஆனால் தப்பு செஞ்சவங்களையும் தவறு செஞ்சவங்களையும் தீங்கு செஞ்சவங்களையும் மறுபடியும் நம்பி உன் வாழ்க்கையில் உன் கூட வச்சுக்கிற அளவுக்கு புத்தியற்ற பிள்ளையாக இருக்காதே என் செல்லமே. ஒரு முறை உனக்கு எதிராக வேலை செஞ்சவன் மறுபடியும் நீ நம்பினாலும் உனக்கு எதிராக வேலை செய்யத்தான் செய்வாங்கன்ற உண்மையை புரிஞ்சுக்கோ. 1000 உறவுகள் ஒன்றா சேர்ந்து உனக்கு தர முடியாத தைரியத்தை உன்னுடைய தோல்வியும் அவமானமும் பெற்றுத்தரும். தோத்து போயிட்டா மறுபடியும் நீ எழுந்து நிற்கணும். துவண்டு போயிடாம சோர்ந்து போயிடாம உன் பலத்தை நீ அதிகரிக்கணும். இந்த சாயப்பாக்காக நீ எதையும் கொடுக்கணும் நான் எதிர்பார்க்க மாட்டேன். நீ எனக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறத இல்லாதவர்களுக்கும் எளியவர்களுக்கும் கொடுத்தினாலே அது தானாக என்னை வந்து சேர்ந்துடும் என் செல்லமே. ஒரு மனுஷன் கையில் காசு பணம் இருந்துச்சுன்னா அது அவனை நிம்மதியாக தூங்க விடாது. அதுவே காசு பணம் இல்லாதவனை பண தேவையும் பண கஷ்டமும் வந்து நிம்மதியாக வாழ விடாது. பணங்கிறது ஒரு அவசரத்துக்கு அவசியத்துக்கு தான் இருக்கணுமே தவிர அளவுக்கு மீறி அதுவே ஆனாலும் அமிர்தமும் விஷம் போல பணமும் உன் வாழ்க்கையை நிம்மதி இழக்க செஞ்சிடுங்கிற உண்மையை புரிஞ்சுக்கோ. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எப்போதும் அதை வெளிக்காட்டி கொள்ளாதே. ஏன்னா நீ எப்போ கஷ்டப்படுவேன்றதை பார்த்து சந்தோஷப்படுறதுக்குன்னு இந்த உலகத்தில் 4 பேர் இருக்காங்க. எப்போதும் உன் வாழ்வில் என்ன நடந்தாலும் அதை வெளிக்காட்டிக்காம
சிரிச்ச முகத்தோட அனைத்தையும் எதிர்கொள்ள பழகு. உன் எண்ணங்கள் எப்போதும் அழகானதாக தூய்மையானதாக இருக்கும்படி பார்த்துக்கோ. உன் தோற்றம் எப்படி இருந்தாலும் நீ கவலை கொள்ளாதே. இந்த சாயப்பா உனக்கு சத்தியமான நல்வாழ்க்கைய நிச்சயமா அமைச்சு கொடுப்பேன் என் செல்லமே. உன் மனசு நல்லா இருந்தா அதுவே போதும். ஓவியத்துக்கு அழகு சேர்ப்பதற்காக பல வண்ணங்களை பூசுவதைப் போல உன் மனசு அழகா வச்சுக்கணும்னா நல்ல எண்ணங்களை வண்ணங்களாக பூசிக்கொள். நல்ல எண்ணங்கள் உனக்குள்ள இருந்தாலே உன் வாழ்க்கைக்கான நல்லது தானாகவே நடந்துவிடும் என் செல்லமே. நீ எப்போதும் மனசுல தைரியத்தோட பலமுள்ள பிள்ளையாக, வாழ்க்கையை வெற்றி பெற தயாரான பிள்ளையாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். எப்போதும் நீ எதுக்காகவும் பயப்படாத, சோர்ந்து போகாதே. நீ இருக்கும் இடமெல்லாம் இந்த சாயப்பா நானும் உனக்கு துணையாக இருப்பேன். நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் உன் கைகளில் ஒப்படைச்சு உன் கனவை நனவாக்கி உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை பெற்றுத் தருவேன். நிறம் மாறும் பச்சோந்திகளை விட அடிக்கடி தான் மனசை மாற்றிக்கிட்டே இருக்க மனிதர்களிடம்தான் நீ கவனமாக இருக்கணும். அடுத்த நிமிஷம் நிச்சயமில்லாத வாழ்க்கையில் முடிஞ்ச வரைக்கும் யாரையும் காயப்படுத்தாமல் வாழ கற்றுக்கோ. அது மட்டும் இல்லை, உன் வாழ்க்கையில் ஏதாவது தப்பான தவறான தீங்கான விஷயங்கள் நடந்தாலும் அதை கடந்து போக கற்றுக்கோ. மாய மந்திரம் நிறைஞ்ச இந்த உலகத்தில் உன்னுடைய காயங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் ஏன் நடந்தது, எதுக்கு நடந்தது நியாயம் தேடிக்கிட்டே இருந்தீன்னா அப்புறம் நிம்மதி இல்லாமல் போயிடும். நடக்கும் அத்தனை விஷயங்களையும் கடந்து வர தயாராக என் செல்லமே. நீ இழந்ததையெல்லாம் நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தீன்னா இருப்பதையும் இழந்து விடுவாய். அதனால் இருப்பதை கொண்டு மகிழ்ச்சியாக வாழ தயாராகு. நீ இழந்ததையும் கூட இந்த சாயப்பா நிச்சயமாக உன் கைகளில் ஒப்படைப்பேன். யாராவது உறவுகளோ நட்புகளோ உன்னை தூக்கி எறிஞ்சாங்க, ஒதுக்கி வச்சாங்கன்னா அதுக்காக நீ வருத்தப்படாத. அதுக்கு பதிலாக அவங்க முன்பாக வாழ்ந்து ஜெயிச்சு காட்டிடு. நீ மகிழ்ச்சியாக நிம்மதியாக வாழ்வதை பார்த்தே அவர்கள் ஏண்டா தப்பு செஞ்சுட்டோன்னு வருத்தப்படணும் என் செல்லமே. உன்னை ஏமாத்துனவங்க யாருக்காகவும் நீ எப்போதும் கண்ணீர் சிந்தவோ சோகமாக இருக்கவோ கூடாது. உன்னை ஏமாத்தினவே உன்னை கஷ்டப்படுத்தி இருந்தாலும் அவங்கள விட நீ சிறப்பாக வாழுவன்ற நம்பிக்கையோட உன் வாழ்க்கைக்கான வேலைகளை செய்ய ஆரம்பி. வாழ்க்கைங்கிறது ஒரு மனிதன் சாகும் வரைக்கும் அல்ல, மற்றவங்க மனசில் வாழும் வரைக்கும் இந்த பூமியில் இருக்க தான் செய்வான். நீயும் எல்லாருக்கும் நன்மைகள் செய்து காலாகாலத்துக்கும் இந்த பூமியில் எப்போதும் நிரந்தரமாக இருந்துவிடு என் செல்லமே. உன் வாழ்க்கையில் உன்னுடைய வலிமையாலும் பலத்தாலும் தைரியத்தாலும் நம்பிக்கையாலும் கண்டிப்பாக உன்னால் சாதிக்க முடியும். உன் விடாமுயற்சிக்கும் உன்னுடைய நல்ல எண்ணங்களுக்கும் ஏற்ற நல்வாழ்க்கையை இந்த சாயப்பா அமைச்சு கொடுக்குறேன். உன்னுடைய வேலைகளை எல்லாம் நீ சிறப்பாக சரியாக செய்யும்போது இந்த சாயப்பாவும் உனக்கு துணையாக இருந்து நல்லதை நடத்தி கொடுப்பேன். வாழ்க்கையை எப்போதும் லாப நஷ்ட கணக்கு பார்க்கும் வியாபாரமாக நினைக்காதே. மற்றவங்க நல்லா இருக்கணுன்ற நினைப்போட எல்லாருக்கும் உதவி செய்ய பழகிக்கோ என் செல்லமே. தியாகம் செய்வது நல்ல குணம்தான். அதிலும் தியாகம் செய்தேன் என்ற எண்ணத்தையும் தியாகம் செய்வது சிறந்தது. நான் மற்றவங்களுக்காக அது செஞ்சேன் இது செஞ்சேன்னு பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காம அதை மறந்துட்டு செஞ்ச உதவியை பற்றி மறந்துட்டு எல்லாருக்கும் எப்போதுமே நல்லதே நினைக்கக்கூடிய பிள்ளையாக இரு. இந்த உலகம் எப்படி இருந்தாலும் நீ நல்ல பிள்ளையாக நல்லெண்ணத்தோட நல்ல செயல்களை செய்யும்போது அதற்குரிய பலனை நிச்சயம் கொடுப்பேன்.